வணக்கம். புத்தகம் படி என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய பெயர் முனைவர் ராஜன், மதிப்புறு பேராசிரியர், அழகப்பா பல்கலைக்கழகம், காரைக்குடி. இன்று நாம் புத்தகம் படி நிகழ்ச்சியில் மனதில் உறுதி வேண்டும் என்ற புத்தகத்தை பற்றி நாம் ஆய்வு செய்ய உள்ளோம். என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் முனைவர் ராமானுஜம் அவர்கள். இவர் வாழ்நாள் பயிற்சியாளர். இவருடைய துறை விவசாயத்துறையாக இருந்தாலும் பயிற்சி அளிப்பதிலும் களப்பணியிலும் மிகுந்த ஆர்வமுடையவர். அவர் தமது வாழ்நாள் அனுபவங்களை வைத்து இந்த நூலை எழுதியிருக்கின்றார். இது ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய நூல் என்று சொல்லலாம். இந்த நூலை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் ஒரு சிறிய தவளை கதையை கூறிக்கொண்டு தான் ஆரம்பித்திருக்கின்றார். அது என்ன என்றால், ஒரு சிறிய காய்ச்சிய பால் குடத்தில் 2 தவளைகள் விழுந்து விடுகின்றன. அது ஒரு தவளை பசியோ என்னவோ தெரியவில்லை, அதை குடித்து வயிறு முட்டை குடித்து இறந்து விடுகின்றது. இன்னொரு தவளை இதிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும் என்பதற்காக தவளுடைய முயற்சி குதித்து 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 அது வெண்ணெயாய் போய் மாறி அது மேலே வரும்பொழுது தவழ்ந்து வெளியே வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கின்றது. இந்த ஒரு முக்கியமான தன்னம்பிக்கையை அந்த தவளை வந்ததால் தான் உயிர் பெற்றது என்ற ஆரம்பமே இந்த நூலில் மிகச் சிறப்பாக எடுத்திருக்கின்றார். இது இன்றைய கால இளைஞர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. இந்த நூலிலே 8 தலைப்புகளிலே அவர் கட்டுரைகளாக கொடுத்திருக்கின்றார்கள். ஒன்று, தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கு எதற்காக தன்னம்பிக்கை வேண்டும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் அவர் நிறைய உதாரணங்கள் எடுத்து குறிக்கின்றார். நிறைய வளர்ந்த நாடுகளை பற்றி குறிக்கின்றார். பெரிய தலைவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். தன்னம்பிக்கை பாடல்கள், பாரதியார் பாடல்களை எடுத்து கூறுகின்றார். சினிமா பாடல்களையும் எடுத்து கூறுகின்றார். கொள்கை பாடல்களையும் எடுத்து கூறுகின்றார். இந்த நூல்களில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அத்தியாயம் அல்லது ஒவ்வொரு தலைப்பிலும் அந்த தலைப்பிலிருந்து வெளியில் வரும்போது ஒரு முக்கியமான கருத்தையும் அவர் திரிக்கின்றார். அப்படி பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கு முக்கியமான குணங்கள் என்னென்ன, அது தேவையான குணங்கள் என்னென்னவும், முக்கியமானது பொறுமை, 2வது பேச்சாற்றல், 3வது அந்த கவனிக்கக்கூடிய தன்மை. இது போன்ற ஒரு 7-8 குணங்கள் தன்னம்பிக்கைக்கு மிகவும் முக்கியம் என்பதை எடுத்து கூறுகின்றார். அதற்கடுத்து அவர் பழமொழிகளையும் நிறைய இந்த நூலிலே பயன்படுத்தியிருக்கின்றார்கள். பாரதியார் பாடல்கள் ஈடுபடுத்தியிருந்தார்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்களை பயன்படுத்தியிருக்கின்றார். நிறைய உதாரணங்களையும் தலைவர்களையும் கூறுகின்றார். தலைவர்கள் வரிசையில் நம்ம பார்த்தோம், பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும், ஆப்ரகாம் லிங்கன் அவர்களை பற்றியும், கஜினி முகமது பற்றியும், எண்ணற்ற தலைவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவத்தில் எவ்வாறு அவர்கள் வளர்ந்தார்கள், எவ்வாறு முன்னேறினார்கள் என்பதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்றைய கால இளைஞர்கள் வளர்வதிலே எந்த அளவுக்கு அவர்களுக்கு உண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் ஆணித்தரமாக இங்கே எடுத்து கூறுகின்றார். அடுத்தது, தலை சிறந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஜப்பான் நாடு அல்லது ஸ்காட்லாந்து, ஜப்பான், ஸ்காட்லாந்து, இதே போல் வளர்ந்த நாடுகள் எவ்வாறு வளர்ந்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறார். அதாவது இந்த உதாரணத்தில் சொல்லும்பொழுது மறுபடியும் தவளையை தான் அவர் எடுத்து சொல்கின்றார். தவளையில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது ஏற்றுமதி செய்யும் பொழுது ஒரு கூடையில் உலக நாடுகள் அதிகமாக ஏற்றுமதி ஏற்கக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பும்போது தமிழ்நாட்டிலிருந்து தவளை, பஞ்சாபிலிருந்து தவளை, மகாராஷ்டிராவிலிருந்து தவளை என்று எடுத்து குறிப்பிடுகிறார். இதில் பஞ்சாப் தவளையும் அந்த விலை பார்க்கும்போது அதிகமான விலைக்கு போகுமா. அது ஏன் என்று கேட்டால், அவரும் அதில் சொல்லிக்கிறார், தமிழ்நாடு தவளைகள் அந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்காது, அதனால் அந்த அளவுக்கு விலை போகாது என்று எடுத்து கூறுகின்றார். இது ஏன் இந்த வலியுறுத்துகின்றேன் என்றால், தமிழ்நாட்டை குறைத்து மதிப்பிடுவதாக கணக்கிட வேண்டாம் என்றதையும் எடுத்து சொல்கின்றார்.
நிறைய இளைஞர்கள் இன்றைய சூழ்நிலையிலே அவர்களுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கையின்றி அன்றாட வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த மாதிரி உதாரணங்களையும் கருத்துக்களையும் கூறுகின்றேன் என்று கூறுகின்றார். அதற்கடுத்து தன்னம்பிக்கைக்கு முக்கியமானது தலைமைத்துவ பயிற்சி அல்லது தலைமைத்துவம் ரொம்ப முக்கியம் என்று தலைமைத்துவத்துக்காக ஒரு அந்த தலைமைத்துவம் பார்க்கும்பொழுது ஒரு சிலருக்கு தலைமைத்துவம் இயற்கையாக வந்துவிடும், ஒரு சிலருக்கு பயிற்சியின் மூலம் வரும், ஒரு சிலருக்கு என்வாயர்மெண்ட் சூழ்நிலையின் காரணமாக வரும். இன்று தலைவர்கள் பார்க்கும்பொழுது உதாரணத்துக்கு பள்ளிக்கூடத்திலுடைய மாணவர்கள் பொதுவாகவே நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன மாணவர்கள் என்ன முதல் பெஞ்சில் படிக்கிறவர்கள் அதிபுத்திசாலிகள் அல்லது நடுத்தர பெஞ்சுகளில் அமரக்கூடிய மாணவர்கள் ஓரளவுக்கு ஆவரேஜ் மாணவர்கள், பின்னாடி உட்காந்துற மாணவர்கள் ஓரளவுக்கு அரட்டை செய்து கொண்டு சரியாக படிக்க மாட்டாங்கன்ற ஒரு தவறான கருத்துள்ள உதாரணத்தை அவர் கூறுகின்றார். ஆனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் எடுத்து பார்க்கும் பொழுது முதல் பெஞ்ச் அல்லது 2வது பெஞ்சில் படித்த மாணவர்கள் அதிக மார்க்கள் எடுத்திருப்பார்கள், அதிகபட்சம் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருப்பார்கள், அதிகபட்சம் ஆராய்ச்சி போவார்கள், டாக்டரேட் பட்டம் வாங்குவார்கள். ஆனால் ஒரு கல்லூரியிலோ அல்லது ஒரு ஹைஸ்கூலிலோ ஒரு ஆசிரியராகவோ தன்னுடைய லிமிட்டாக போயிடுவார்கள். ஆனால் 2ஆம் கட்ட மாணவர்கள் தான் அச்சீவ் பண்ணுகிறார்கள். அவர்கள் வெறும் படிப்பு மட்டும் அவங்க மனதில் வைத்துக்கொள்வதில்லை, அவருடைய தன்னார்வ திறமைகளை வளர்த்துக்கொள்வதனால பல்வேறு துறைகளில் வளர்ந்து இருக்கின்றார்கள். அதே போல் கடைசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தன்னம்பிக்கை அதிகமாக உள்ளவர்களாக வருகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைவு என்பதனால சொல்லுகிறார். இதுபோல் நிறைய உதாரணங்களை எடுத்து கூறுகின்றார் ஆசிரியர். அடுத்து வெளிநாட்டினரையும் நம்ம நாட்டு மக்களையும் ஒரு ஒப்பீடு கூறுகின்றார். அதில் பொதுவாக பயணங்களின் போது, ரயில் பயணங்கள் அது பேருந்து பயணங்களின் போது நம்ம ஊர் மக்கள் பொதுவாக வாசிப்பல் பழக்கம் உள்ளவர்கள் பொழுதுபோக்கு புத்தகங்களை தான் படித்து கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த வளர்ந்த நாடுகள் இருக்கிறவர்களோ அவர்கள் எந்த தொழிலை செய்கிறார்களோ அல்லது எந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அது சம்பந்தமான புத்தகங்களை தான் படிப்பார்கள் என்பதையும் அவர் நம்ம நாட்டு மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் வாசித்தலில் எவ்வளோ வித்தியாசம் என்பதை எடுத்து கூறுகின்றார். அடுத்து அந்த திறமைகள் என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே கூறியது தான் முக்கியமானது. நம்ம எதுலேயுமே மனது மாறக்கூடாது என்று சொல்லும்பொழுது துக்கம் வந்தாலும் சரி, பாராட்டுகள் வந்தாலும் சரி, இரண்டையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மனநிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். அடுத்தது வட்டுக்கோலை கல்யாண சுந்தரனார் பாடல் வரும்போது தூங்காதே தம்பி தூங்காதே, அதில் பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்கள்லாம் சொல்லும்போது பள்ளியில் தூங்கியது என்ன ஆச்சு, போரில் தூங்கியவனுடைய நிலைமை என்ன ஆச்சு, அந்த மாதிரி கருத்துக்களை நிறைய பாடல்களை இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்தது இந்த நூலிலிருந்து எனக்கு பிடித்தது என்று பார்க்கும் பொழுது என்ன சொல்ல வருகின்றார் என்றால், ஆரம்பத்திலே எல்லாருமே திறமையோடு பிறக்கிறவர்கள் இல்லை, ஆனால் திறமையை தன்னம்பிக்கையோடு வளர்த்து கொண்டே வந்தால் ஆணித்தரமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்பது எனக்கு மிகவும் பிடித்த கருத்தாக இருக்கின்றது. இன்றைய இளைஞர்களுக்கு இந்த நூல் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த நூலை படிக்கின்றவர்கள் மற்றவர்களுக்கு வாசிக்கவும் பழக்க கொடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.